Good morning students. Today we are going to see about the 7th standard science term 3 unit 1 light lesson பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒளியியல் சரிங்களா? And you learn about sources of light, ஒளி மூலங்கள் பத்தியும் and then properties of light, அதோட பண்புகள் பத்தியும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த லெசன்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா learning objectives பாருங்க. Understand that light is an energy. அதாவது ஒளி அப்படின்றது என்ன? ஒரு வகை ஆற்றல் இல்லையா? And differentiate natural and artificial light sources. அதாவது இயற்கை ஒளி மூலத்துக்கும் செயற்கை ஒளி மூலத்துக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? And understand rectilinear propagation of light. நேர்கோட்டு பண்பு, ஒளியோட நேர்கோட்டு பண்பு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், நிழல்கள் வந்துட்டு எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அண்ட் நோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ஒளியோட எதிரொலிப்பையும் அதோட வகைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் நோ த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்பு விதி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விதி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் இன் அ பிளேன் மிரர், சமதள ஆடியில் வந்துட்டு என்னென்ன பண்புகள், அதாவது ஒளியை உருவாக்கக்கூடிய அந்த பண்புகள்லாம் இருக்கும் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜஸ், அதில் பிம்பங்களை வந்துட்டு எப்படி உருவாக்குது அப்படின்ற அதோட பண்புகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்பர்சன் அண்டு ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒளியின் நிறப்பிரிகை. டிஸ்பர்சன் அப்படின்றது என்ன? நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறமாலை. ஓகேங்களா. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ், நிறங்களோட தொகுப்பு என்னென்ன அப்படின்றத அறிஞ்சிக்கலாம் சரிங்களா. ஓகேம்மா. ஓகே, இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். When you enter into a dark room, nothing is visible. The moment you switch on the light, everything in the room becomes visible. இப்போ ஒரு டார்க் இருட்டறையில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தெரியுமா? தெரியாது இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளுமே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? லைட்டை ஆன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்மளோட கண்களுக்கு தெரியும் இல்லையா, விசிபிள் ஆகும் இல்லையா. ஹவு டு வி சீ திங்ஸ் வித் அவர் ஐஸ், எப்படி வந்துட்டு நம்ம பொருட்களை வந்துட்டு காண்றோம் அப்படின்னா, when you look at this book, the light falling on the book is reflected and enters your eyes. அதாவது ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது? அங்கே ஒளியானது பட்டு பிரதிபலிக்குது. அதாவது நம்மளுடைய கண்களை நோக்கி பிரதிபலிக்கும் போது தான் வந்துட்டு என்ன ஆகுது? அந்த எழுத்துக்கள் கூட நமக்கு தெரியுது சரி. அப்போ ஒளியானது என்ன ஆகுது? பிரதிபலிக்கப்பட்டு தான் நமக்கு அந்த பார்வை அப்படி, அதாவது அந்த பொருட்களை காணக்கூடிய தன்மையை வந்துட்டு கொடுக்குது சரிங்களா. லைட் இஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு see all the things around us. அதாவது ஒளி அப்படின்றது என்ன? ஒரு வகை ஆற்றல் மூலம் இல்லையா. அது அனைத்து பொருட்களையும் காணுவதற்கு உதவுது இல்லையா. லைட் கேன் பி டிடெக்டட் பை த ஹியூமன் ஐ. And we all know that light is essential for vision. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய கண்களுக்கு ஒளி அப்படின்றது என்ன? மிக முக்கியமானதாக இருக்குது இல்லையா. ஒளி அப்படின்ற ஆற்றல் வந்துட்டு நமக்கு தேவையானதாக இருக்குது. we all know that light is essential for vision. எதுக்காக பயன்படுது? நமக்கு இந்த உலகத்தையே காண்றதுக்கு நம்மளுக்கு எது தான் உதவுது? கண்கள், அதாவது இந்த ஒளியானது தான் வந்துட்டு நமக்கு உதவுது இல்லையா. ஸோ நம்மளுடைய கண்கள் மூலமாக வந்துட்டு நம்ம இந்த உலகத்தையே பார்க்குறோம் இல்லையா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு தேவையானது என்ன? இந்த ஒளி அப்படின்ற ஒரு வகையான ஆற்றல் தான் இல்லையா. let us see more about light in this chapter. அதாவது இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம்? லைட்டை பற்றி அதிகப்படியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒளியியல் அப்படின்ற லெசனில் என்ன பண்ண போகிறோம்? ஒளி அப்படின்னா என்ன, அதுக்கான பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. லைட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்களுக்கு வந்துட்டு
ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மூலமாக இருக்கக்கூடியது என்ன, அந்த ஒளி தான் இல்லையா. ஸோ தே என்டையர் டிபெண்ட் ஆன் லைட்டு. அப்போ தாவரங்கள் எல்லாமே வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த லைட் அப்படின்ற லைட் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா. பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் derive energy from carbohydrate, protein and fat through their food. ஸோ இப்போ மனிதர்களையும் விலங்குகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாத்தையும் அங்கே சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக வந்துட்டு எடுத்துக்கிறாங்க இல்லையா. plants produce food using the energy from sunlight, carbon dioxide and water by the process called as photosynthesis. ஆனால் தாவரங்கள் என்ன பண்ணுது, தங்களுடைய உணவை வந்துட்டு தயாரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை வந்துட்டு செய்யணும் இல்லையா. ஸோ அந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்றது எப்போ நிகழும், சன்லைட், அதாவது சூரிய ஒளியின் மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடு அண்டு நீர் இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக வந்துட்டு தங்களுக்கான உணவுகளை வந்துட்டு தயாரித்து கொள்ளுது. சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, சூரிய ஒளியை தான் பேஸ் பண்ணியிருக்கு. சன்லைட் ஆக்ட் அஸ் வைட்டல் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமான, அதாவது மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரிய ஆற்றல், அதாவது சூரிய ஒளி தான் இல்லையா. ஸோ இப்போ சூரிய ஒளி இருந்தால் தான் என்ன பண்ணும், தாவரங்கள் வந்துட்டு ஒளிச்சேர்க்கைக்கு ஈடுபடும். சரிங்களா. அண்ட் சோர்சஸ் ஆஃப் லைட், ஒளி மூலங்கள். ஒளி மூலங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் விச் ஆர் ஏபிள் டு எமிட் லைட் ஆர் நோன் அஸ் லைட் சோர்சஸ். அதாவது ஒளியை உமிழக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒளி உமிழும் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா. லைட் ரேஸ் கேன் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். இப்போ ஒளிக்கதிரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வெவ்வேறு மூலங்கள்லேருந்து பெறப்படுது இல்லையா. தேர் ஆர் 2 types ஆஃப் சோர்சஸ் ஆஃப் லைட்டு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு, ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு. நேச்சுரல் அப்படின்றது என்ன, இயற்கையாக பெறக்கூடிய இந்த ஒளி மூலங்கள். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே பாருங்கள். நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு, இயற்கை ஒளி மூலங்கள். சோர்சஸ் விச் எமிட் லைட் நேச்சுரலி ஆர் நோன் அஸ் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட். அதாவது இயற்கையாகவே வந்துட்டு ஒளியை உமிழக்கூடிய பண்புகள் கொண்ட பொருட்களை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், நம்ம இயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. த சன் இஸ் த பிரைமரி அண்ட் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட். அதாவது சூரியனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், முதன்மை ஆற்றல் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதேமாதிரி இயற்கை ஆற்றல் மூலம் ஒளி மூலமும் என்ன, இந்த சன்னை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்டார்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட்டு. அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் என்ன பண்ணுது, லைட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சேம் வே ஆஸ் த சன் டூ. அதாவது சூரியனோட ஒப்பிடும்போது இந்த ஸ்டார்ஸ் அப்படின்றது மிக தொலைவில் வந்துட்டு இருக்கிறதுனால அதோட ஒளியானது வந்துட்டு பிரதிபலிக்கிறது நமக்கு அவ்வளோக்கா தெரியாது இல்லையா. ஹவவர் ஆஸ் தே ஆர் மச் ஃபர்தர் அவே தென் த சன், த லைட் ஃப்ரம் தெம் ஆர் டூ வீக். அதாவது அந்த நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளியானது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு என்ன பண்ணாது, புவியை வந்து அடையாது. அதாவது அதுலேருந்து வரக்கூடிய ஒளியானது மிக குறைவாக தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது மிக அதிகமாகவே இருக்கும். சரிங்களா. த மூன் ப்ரொவைட்ஸ் லைட் பர்டிகுலர்லி இன் த நைட். அதாவது நிலவு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுது, நமக்கு ஒளியை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மூலமாக தான் இருக்குது இல்லையா. Some living organisms have the ability to produce light named by bioluminescence. அதாவது ஒரு சில உயிரினங்கள் வந்துட்டு என்ன பண்ணுது, ஒளியை உமிழக்கூடிய பண்புகளை கொண்டதாக இருக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், உயிரி ஒளிர்தல் அப்படின்னு சொல்லி, அதாவது பயோலூமினசன்ஸ், அதாவது உயிரி ஒளிர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. So it is the effect of certain chemical reactions occurring in the organism. ஸோ அங்கே வந்துட்டு என்ன நடக்குது, எஃபெக்ட் ஆஃப் சர்டன், ஒரு சில
வேதியியல் வினைகள் வந்துட்டுங்க நடக்குது அந்த உயிரிகளிடம். அதாவது ஃபயர் ஃப்ளைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மின்மினி பூச்சிகள் தெரியும் இல்லையா, அதுவும் ஒளிரக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா. இதுமாதிரி ஜெல்லி ஃபிஷ் அண்ட் க்ளோவார்ம் அண்ட் தென் certain deep sea plants and some microorganism can emit light naturally. அதாவது இது எல்லாமே அதாவது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்களும் வந்துட்டு ஒளி உமிரக்கூடிய பண்புகளை வந்துட்டு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட். ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ செயற்கை ஒளி மூலங்கள் இருக்கு இல்லையா. செயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்றது நமக்கே தெரியும். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில்ஸு அப்புறம் லேம்ப்ஸு இதெல்லாமே வந்துட்டு என்ன ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி பார்க்கலாம். Apart from the natural sources, light can also be produced artificially. அதாவது இயற்கை ஒளி மூலங்களை போன்று இல்லாமல் செயற்கையாக ஒளியை உமிழக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு என்ன செயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. The different light sources that are able to produce light artificially can be put under 3 broad categories. அதாவது வெவ்வேறு ஆற்றல் மூலங்கள் வந்துட்டு இருக்குது. அதாவது செயற்கையாக ஒளியை உமிழக்கூடிய பண்புகள் கொண்ட ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வெவ்வேறு வகையானதாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 3 கேட்டகரிஸாக அதை பிரிச்சிருக்காங்க. டூயூனோ பாருங்கள். இஸ் த மூன் ஏ லூமினஸ் ஆப்ஜெக்ட். மூன் அப்படின்றது லூமினஸ் ஆப்ஜெக்டான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒளிரும் பொருளா அப்படின்னா த மூன் ப்ரொவைட்ஸ் லைட் அஸ் வெல் பட் இட் கேனாட் ப்ரொடியூஸ் லைட் பை இட்ஸ் ஓன். அதாவது மூன் அப்படின்றது ஒளி உமிழக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுது, அது தானாகவே இயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடிய பண்பு அதுக்கு கிடையாது. என்ன பண்ணுது, the light emitted by the moon is the light of the sun reflected towards the earth. அதாவது சூரியனிடமிருந்து என்ன பண்ணுது, ஒளியை பெற்று அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, புவிக்கு பிரதிபலிக்குது. சரிங்களா. ஸோ அதன் மூலமாக தான் வந்துட்டு இந்த மூணானது ஒளியை உமிழக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. when we see the moon we see only the moon's lighted part. ஆனால் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுது, அதாவது நம்ம பார்க்கும்போது நிலா வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதோட ஒரு பார்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இன்னொரு பார்ட் என்ன பண்ணும், அதாவது சூரியனிடமிருந்து அதோட ஒளியை வந்துட்டு பெற்றுக்கொண்டே இருக்கும். பெற்று தான் அதன் பிறகு என்ன பண்ணுது, அது புவிக்கு பிரதிபலிக்குது. ஸோ அப்போ அதோட ஒரு பார்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்க, thus half of the moon is always facing the sun and receiving light from it. Hence we receive light from the moon. ஓகேங்களா. Artificial sources are man-made light sources such as flame of candle, incandescent lamp, neon lamp and sodium lamp etc. அதாவது செயற்கை ஒளி மூலங்கள் அப்படின்றது அதாவது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய இந்த ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அது என்னென்ன, கேண்டில் மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா, அதுதான். இன்கேண்டசன்ட் லேம்ப் அப்படின்றது என்ன, சுடர் எரிவிளக்கு அப்படின்னு சொல்லுவோம். நியான் லேம்ப்பு அண்ட் தென் சோடியம் வேப்பர் லேம்ப், அதாவது சோடியம் ஆவி விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன மாதிரியான ஒளி மூலங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு தான். சரிங்களா. அண்ட் இன்கேண்டசன்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இங்கே வெப்ப ஒளி மூலங்கள். சரிங்களா. வெப்ப ஒளி மூலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when certain objects are heated to a high temperature they begin to emit light. அதாவது அங்கே வந்துட்டு அதிகப்படியான வெப்பத்தை வந்துட்டு கொடுக்கும்போது, வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அது என்ன ஆகுது, ஒளிர தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியானது இப்போ the glowing of hot iron rod is a kind of incandescent light. எப்படி ஒளி உமிழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அயன் ராட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான டெம்பரேச்சர், அதை வெப்பநிலையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது என்ன ஆகும், நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதாவது நல்லா ரெட் கலரில் வந்துட்டு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணுதாங்க, ஒளியை உமிழுது. சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், கேண்டில், இன்கேண்டசன்ட் லேம்ப்பு. ஓகேங்களா.
and then gas discharge sources, வாயு இறக்க ஒளிமூலங்கள், passing electricity through certain gases at a very low pressure, discharging can produce light. அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு வெரி லோ ப்ரெஷர், அதாவது குறைந்தபட்ச அழுத்தம் இருக்கக்கூடிய வாயுக்கள் வழியே வந்துட்டு செலுத்தும் போது அங்கே வந்துட்டு ஒளியானது உமிழப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் லைட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நியான் லேம்ப்பு அண்ட் சோடியம் லேம்ப். ஓகேங்களா? Do you know பாருங்க, we often use a kind of gas discharge lamp that uses fluorescence to produce visible light. ஸோ இங்கே வாயு இறக்க அந்த லைட் இருக்கும் இல்லையா, லேம்ப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்துட்டு அதாவது ஃப்ளோரசன்ஸ் டு ப்ரொடியூஸ் விசிபிள் லைட், கண்ணுறு ஒளியை வந்துட்டு அது உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? த எலக்ட்ரிக் கரண்ட் இன் த கேஸ் எக்ஸைட் மெர்குரி வேப்பர் விச் ப்ரொடியூஸ் ஷார்ட் வேவ் ultraviolet light that then causes a phosphor coating on the inside of the lamp to glow in visible light. இங்கே எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு நம்ம மெர்குரி வேப்பர் லேம்ப் இருக்கும் இல்லையா, அதாவது மெர்குரி ஆவி விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹையர் கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க, அதாவது லேபில் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட ஷார்ட் வேவ், குறைந்த அலைநீளம் கொண்ட அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்துட்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதோட கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பர் கோட்டிங் வந்துட்டு அங்கே இருக்கும். பாஸ்பரஸ் கோட்டிங் வந்துட்டு அந்த லைட்டுக்கு வந்துட்டு உள்ள இன்சைட் ஆஃப் த லேம்ப்பு, சரிங்களா, உள்ளே வந்துட்டு கொடுத்துருக்கனால அது க்ளோ ஆகும்போது கண்ணுறு ஒளியை வந்துட்டு பிரதிபலிக்கக்கூடிய, அதாவது விசிபிள் லைட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒளியை வந்துட்டு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் ஒயிட் லேம்ப். ஓகேங்களா? அது ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெர்குரி வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே லைட் பெனட்ரேஷன் த்ரோ ட்ரீஸ், அதாவது லைட் என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சில துளைகள் மூலமாக என்ன ஆகுது, ஊடுருவிச்சு. பெனட்ரேஷன் அப்படின்றது ஊடுருவுது. சரிங்களா? அண்ட் லைட் ட்ராவல் த்ரோ த ஹோல்ஸ் இன் சிமெண்ட் கிரில். இப்போ பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜன்னல் வழியாகவும் ஒளி, இப்போ ஜன்னலை திறந்தோடனே ஃபஸ்ட்டு உள்ளே வரக்கூடியது என்னவாக இருக்கும், இந்த ஒளி தான் இல்லையா, லைட் சோர்ஸ் தான் உள்ளே வரக்கூடியதாக இருக்கும். லைட் ட்ராவல் த்ரோ த ஹோல்ஸ் இன் சிமெண்ட் கிரில். அண்ட் தென் லேசர் பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு சிறிய துளை இருந்தாலுமே அதில் ஊடுருவக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பாருங்கள், ஒளியோட பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? In this section we shall examine some properties of light. Light has some fundamental properties as mentioned below. அதாவது ஒரு சில அடிப்படை பண்புகள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட், அதாவது ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன், ஒளியின் எதிரொலித்தல் பண்பு. அண்ட் ஸ்பீடு அப்படின்றது என்ன, ஒளியின் வேகம். இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், அதாவது பொருட்களோடு ஒளியோட செயல்பாடு என்ன அப்படின்றது தான். சரிங்களா? அண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியபிலிட்டி அப்படின்றது என்ன, ஊடுருவும் தன்மை. இப்போ வந்துட்டு பொருட்களை டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது என்ன, பொருட்களோட வகைகள் இல்லையா. ஸோ அப்போ அது வந்து எதை பொறுத்து அமையுது, அதோட ஊடுருவும் தன்மையை பொறுத்து தான் அமையும். சரிங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், நிழல்கள் உருவாக்கல். அண்ட் பிளேன் மிரர் அண்ட் இமேஜஸ், சமதள ஆடி மற்றும் பிம்பங்கள். இமேஜஸ் அப்படின்றது பிம்பங்கள். அண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன, நிறமாலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேம்மா, நம்ம சோர்சஸ் ஆஃப் லைட்டில் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு, ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் லைட்டு, அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸில் பின்ஹோல் கேமரா பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.